ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸாம் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்போ ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் அப்படியே போய் தட்டிட்டோம் கைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வீடியோ எல்லாமே வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பண்ண பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே திருப்பண்ணை கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸ் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயர் கீழே சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சாங் எந்தளவு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை வந்து பழைய நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்அசன் வேர்ப் இருக்கா அதையும் கீழ் போயிட்டு கீழே மூவ் பண்ண டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட செட்டிங் கீழ் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இப்போ ப்ரெல்ல க்ளஷ் பெல்லோ எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட செட்டிங் கீழ் போயிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோடைய வேலையை வந்து பண்ணாக்க ஃபுல்லாக வந்து பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க. இப்போ நீங்கள் புல்லு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆர்ட் ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருப்பாருங்க. ஸோ இதில் நம்ம போய் ஆட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மேலே இருக்க குரூப் 1 இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயாவது ஷூ ஆகும். அது வந்து பண்ணி கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செயலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஆர்ட் ஃப்ரேமில் உங்களுடைய பிக் வந்து பண்ண நீங்கள் ஆட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஜஸ்ட் அந்த ஆர்ட்டில் வந்து பல பேர் ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் அது கீழே வந்து பண்ண ஒரு 2 குரூப் இருப்பாருங்க. ஸோ அந்த 2 குரூப்புமே இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் ஒன் பண்ண வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 3த்துலேயும் வந்து பண்ண நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ண அந்த குரூப் வந்து பண்ண சின்னதாக கட்டே இருக்கும். ஸோ இது நம்ம வந்து பண்ண லாஸ்ட் வரைக்கும் சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் அந்த குரூப் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் மெசேஜ் ஆயிரும். இதே சேம் மெத்தில் மீதுக்கு ரெண்டுமே வந்து பண்ணாக்க நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க லிக்ஸ் அடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணாக்க லிக்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாருங்க. ஜஸ்ட் அது ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்க ஜஸ்ட் லிக்ஸ் ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதை நம்ம நான் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த ரிலீஸ் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே திருப்பி பட்டனை கிளிக் போயிட்டு இதில் அனுகுரூப்புன்றதுக்கு அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிங்கனாக்க லிக்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இப்போ எரான அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஜூம் ப்ரெல் கீழே ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்ட்ரென்த் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் போயிட்டு 0 வச்சு விட்டுக்கோங்க. இப்போ அந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இங்கே ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்கா அங்கே ஒரு கீஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வீக் வந்துட்டு இது வேலையை வந்து பண்ணாக்க ஃபுல்லாக வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு 10 ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஒப்பாசிட்டி ஸ்பிளிட் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபெர் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து பண்ண 0வையும் அவுட் வந்து பண்ணாக்க 0.10 இல்லை 20 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டல் கிளியர்மா இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணினாக்கா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இந்த டெஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் இடத்துல லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணினாக்க இந்த எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் பிக்குடி எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணி நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த மியூசிக் மண் ஒன்று வரலையே ஸோ அதை ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஜஸ்ட் இந்த வீடியோ நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிங்க. ஜஸ்ட் இது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இது லாஸ்ட் வரைக்கும் சென்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட்டு அந்த
வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்க அது வந்து லாஸ்ட் வரைக்கும் மெசேஜ் வரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொட்டினா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டையோட சைஸை வந்து பண்ணி நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மிங்கில் போயிட்டு கட்ட அந்த லிரிக்ஸுக்கு மேலே இல்லை கீழே உங்களுக்கு எங்கே செட் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணி நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. இப்போ உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்றே ஒன்று மட்டும் நான் வந்து பண்ணாக்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது என்னென்னு பிரிவில் பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த சென்டர் ஆர்ட் பிக் இருப்பாருங்க. ஸோ அது கீழே வந்து பண்ண ஒயிட் கலர் மாதிரி ஒரு ஷேடோ வரும். ஸோ அது மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது ஆட் பண்ணது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் விட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே திருப்பி கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபுல் காம்படிஷன் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தரப்பு சீல் போயிட்டு லைட்டு நம்ம ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லேயரை வந்து பண்ணி இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாங்குக்கு மேலே வந்து பண்ண ஒரு ஆர்ட் லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயரை வந்து பண்ணாக்கா நம்ம சாங் எண்டு வரைக்கும் வந்து பண்ணாக்கா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுன்றது இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலரை வந்து பண்ண உங்களுக்கு விரலால் மூவ் பண்ணி கரெக்டாக சென்டர் வர மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது வந்து பண்ண கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ இந்த ஒயிட் கலர் பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இதை வந்து பண்ண ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது வந்து பண்ண லைட்டாக உங்கள் வெள்ளால் நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷேடோ எஃபெக்ட் வேணுமோ ஒயிட் கலர் ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணி நீங்கள் அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கே போதும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் ஆட் ஆகிடுச்சா? ஸோ ஆல் திங் கெஸ் நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க இஷ்யூ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆல் திங் கெஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.